Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் KKG மண்டபத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்காட்சி போட்டிருந்தாங்க, மலர் கண்காட்சின்னு சொல்லிட்டு. இது டோட்டலாக 4 days வந்துட்டு நடத்துகிறாங்க. 16, 17, 18, 19 அந்த மாதிரி 4 நாள் வந்து நடத்துகிறாங்க. நாங்கள் நேற்று ஈவினிங் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கும் சரி, பெரியவங்களுக்கு, லேடிஸ்க்கு, காலேஜ் ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்டால்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி மலர் கண்காட்சின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அனிமல்ஸு, பேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பூலேயே செஞ்சுருக்காங்க. டிக்கெட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 30 rupees. அதாவது 12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து டிக்கெட் எதுவும் கிடையாது. அதுக்கு மேலே 13 வயசுலேருந்து 30 ரூபாய் வந்து ஒரு பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி பூலையே வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிற அனிமல்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. இதுக்கும் முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு விதைகள் இருக்கக்கூடிய ஸ்டால் இருந்தது. அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. நீங்கள் போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக போயிடணும். ஒரு 4 மணிக்கு போனால் நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் பார்க்குற அளவுக்கு நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டால் பார்த்திங்கன்னா இங்கே கிட்ஸுக்கு தேவையான நிறைய புக்ஸ் இருக்குது. ட்ராயிங், கலரிங் புக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோரி புக்ஸ், எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் தகுந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கலரிங் மெட்டீரியல்ஸ், க்ளே, பசில்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ரொம்ப குட்டி குழந்தைகள் இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த ஆல்ஃபபெட்ஸ் புக்ஸும் இருக்குது. பெட் டைம் ஸ்டோரி புக்ஸும் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டால் தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்டால் இது. இதில் நிறைய புக் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கந்தமஹாலில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதுலேயும் இதே மாதிரி கேரளா ஸ்டைல் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, வுடன் ஃபர்னிச்சர்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோஃபா எல்லாமே இருக்குது, டைனிங் டேபிள், சேர் எல்லாமே இருக்குது. வாட்டர் ஹீட்டருக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் வாட்டர் ப்யூரிஃபையர், இது பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. வீட்டில் நம்ம ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாட்டினோம் அப்படின்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
நம்ம பூஜை ரூமில் வைக்கிறனாலும் சரி அல்லது டெக்கரேட் பண்ணுறக்கு அந்த மாதிரி வைக்கிறனாலும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்தது ஜூட் பேக் செக்ஷன் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. நானும் ஒன்று வாங்கினேன். 170 ருபீஸ். அது நல்ல பெருசாகவே இருந்தது. எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் வச்சுருக்காங்க. 120, 150, 170, அதுக்கப்புறம் 200 அண்ட் அபவ் அதுலேயும் நிறைய வச்சுருக்காங்க. சைஸ் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. இது மசாஜர். அடுத்தது அதே மாதிரி நிறைய இந்த புதுசாக வீட்டு மனைகள் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டி தரதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டால் தனியாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளோ பென், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற இந்த ப்ளோ பென் வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பொன்லேயே எல்லா ஜுவல்லரியும் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இவங்களோட ஷாப் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கடை வீதியில் தான் இருக்குது. அடுத்தது இது வந்துட்டு பியூட்டிஃபை ஷாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்லி வந்து ஆன்லைன் சேல்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்களாம்மா. இவங்களோடது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, பியூட்டிஃபை ஷாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இவங்களோட ஷாப்பை நான் இன்ஸ்டாவில் டேக் பண்ணுறேன். என்னோடய ஐடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப்ஸ் மிதுன் என்னோடய இன்ஸ்டா ஐடி. ஸோ நான் அவங்கள இதில் வந்து டேக் பண்ணுறேன். இதோட இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய சாரீ வெரைட்டிஸ் இருந்தது. எல்லாமே காட்டன் சாரீஸ் அண்ட் நைட்டிஸும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது குட்டி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு தகுந்த கிளிப்ஸ் அண்டு இயரிங்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. பேக்ஸ்க்கு பார்த்திங்கனாலும் நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே யூனிக்காகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிலேயே ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்ஸ் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நிறைய அழகழகான பூனை, அதுக்கப்புறம் கிராப் ஐட்டம்ஸ், அக்வாரியம் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பெட்ஸுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு கேஜஸும் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு வச்சுருந்தாங்க.
செட்டு கோல்டு கவரிங் இதுவும் வச்சுருந்தாங்க. இந்த காசு மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா 100, 150 அவ்வளோ ரேஞ்ச் தான். ரொம்ப கம்மியாகவே இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங், கலரிங் இந்த மாதிரி காம்படிஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு ஸ்டாலும் வச்சுருந்தாங்க. அதை ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களே எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அப்போ கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டியிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலா பிரியாணிக்கு போடுற அந்த மசாலா வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஈவினிங் டைம் இந்த மாதிரி விளையாட விடுறதுக்கும் சரி, நம்ம வந்து பெரியவங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் சரி, ரொம்பவே நல்லா இருந்தது. டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எடுக்குது. ஏன்னா கந்தமஹாலில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்டால்ஸ் வந்துட்டு இல்லை. பட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் அண்ட் நிறைய பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் இருக்குது. ஸோ முன்னாடியே வந்து கொஞ்சம் கிளம்பி வரலாம். ஒரு 4 மணி அந்த மாதிரி வந்தோம்னா 8 மணி வரைக்கும் நிறைய ஷாப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கீங்களோ மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளோ நிறைய ஸ்டால்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட்ஸும் வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருக்கிறதுனால எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே டிஸ்கவுண்ட் வந்துட்டு இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் லாஸ்ட் 2 days தான், இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு 2 days முடிஞ்சுது. ஸோ டோட்டலாக 4 daysல இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.